ஹலோ வணக்கம், இது உங்கள் சிவி ஜோன் சொல்லரும். எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் திடீர்னு பார்த்தீங்கன்னா வந்து கனிக்கும் திவ்யாவுக்கும் பயங்கரமாக சண்டை மோதிக்குது. அதை பார்த்துட்டு பதறி ஓடுறாரு நம்ம கம்பருது. அது என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்க்குற எல்லோரும் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இப்போ வாங்க இந்த வீடியோக்குள்ள போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்படி ஃபேஸ் காட்டி பேசுகிறேன், இது ஓகேவா இல்லை பிக்சர் போட்டு போடுறது ஓகேவான்றதை மறக்காமல் கீழே கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். எனக்கு தோணுச்சு உங்களுக்கு வந்து மூஞ்சை பார்க்குறது ஓகேவா இல்லை எனக்கு ஃபோட்டோவாக போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ஓகேவான்றதை சொல்லுங்கள். சரி, இப்போ என்னென்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா திவ்யாவும் கனியும் வந்து அந்த சமையல் கட்டில் வந்துட்டு பேசிகிட்டு இருக்கும்போது திவ்யா வந்து என்ன சொல்கிறாங்க, கனி ஒரு ப்ராங்க் பண்ணலாமா அப்படின்றாங்க. அவங்கள வந்துட்டு என்னங்க அதெல்லாம் நம்ப மாட்டாங்க, இல்லைங்க பண்ணி பார்ப்போம் அப்படின்றாங்க. எல்லாருமே வேறு இருக்காங்க, அவங்க விஜய் பார்வதியோட அம்மா வேறு இருக்காங்க, நம்ம எதாவது பண்ணுவோம். எதை பற்றிங்க பேசுகிறது, எதை பற்றியாவது பேசுவோங்க. சரி, இப்போ லாஸ்ட் வீக் மைண்டு வருது அவங்களுக்கு. லாஸ்ட் வீக்கில் நீங்கள் ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் போட்டிங்களா, அந்த பார்வதிக்கிட்ட பேசிவிட்டு என்னை கேட்காமே அதை பற்றி ஆரம்பிப்போமா, சரி ஓகேங்கன்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறாங்க. யாருமே கண்டுக்கல. அமித் போகிறாரு. அப்போயே வந்து ஏங்க எப்படி நீங்கள் எப்படிங்க சொல்லலாம், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸ் என் பேரே எப்படி ஓய்ந்து சொல்கிறாங்க. அவர் கண்டுக்கல. என்னங்க ஃப்ளாப் ஆகிடுச்சு, அவளை தாங்க விட்டுருங்க. இல்லை நம்ம திரும்ப கண்டினியூ பண்ணும்போது சுபிக்ஷா வராங்க. சுபிக்ஷா வந்தவொடனே சுபிக்ஷா நீயே வந்து கேளு, இவங்க எப்படி வந்து இது மாதிரி பண்ணலாம், ஃபஸ்ட்டு பர்ஃபார்மன்ஸில் வந்து இவங்க நினச்சதை போட்டுறப்ப சொல்லிட்டு போட்டுருவாங்களா, என்னை சம்மந்தப்பட்டால கேட்கணுமா இல்லையா அப்படின்போது இல்லை அவங்க என்ன சொல்ல வந்தாங்கன்னு சொல்லிட்டு, ஓ நீ அப்போ அந்த பொண்ணுக்கு சப்போர்ட் பண்ணுறியா, கனிக்கு சப்போர்ட் பண்ண வரியா, ஐயோ நான் அதை சொல்ல வரலைங்க, அவங்க மைண்டுக்குள்ளே என்ன தோணுச்சு அதை தானே சொல்ல முடியும், அதை தான் அவங்க சொன்னாங்க. ஓ நீ எப்பயுமே அவங்க கனிக்கு தான் நீ சப்போர்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு திவ்யா போட்டு கலாய்க்கிறாங்க. அப்போ பேசிட்டு இருக்கும்போது ஒரு சிரிப்பு வந்துடுது. அவங்க கண்டுபிடிச்சி நீங்கள் சிரிச்சிட்டு பண்ணுறீங்களான்னு, ஓ நான் இப்போ வந்து சண்டை போட்டால் உங்களுக்கு சிரிப்பு வருதா சொல்லிட்டு அந்த பக்கம் கோவமாக போகிறாங்க, கத்துறாங்க. அந்த பக்கம் கமருதீன் தலையெல்லாம் உட்காந்துட்ருக்காரு. தப்புன்னு ஓடிடுறாரு. அஜ்ஜோ சண்டை போல இருக்குன்னு. அவர் 2 நிமிஷம் நின்று பார்த்தாரு. ஓகே இது வந்து காமெடி அப்படின்றது அவர் தெரிஞ்சிச்சு. பெரிய சண்டை போடுறாங்கன்னு சொல்லிட்டு போயிட்டார். அதுக்கப்புறம் இவங்க வந்து என்ன பண்ணாங்க, அப்படி வந்து சண்டை போட்டு ஒரு ஆக்ஷன் காமிச்சாங்க. அந்த ஆக்ஷனில் அவங்க காட்டுற ஆளே கிடையாது கோவத்தில். அப்போ வினோத் கண்டுபிடிச்சிறாரு. அப்பா பெரிய சொண்டப்பான்னு சொல்லிட்டு அதே மாதிரி இமிடேட் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் வெளியே போயிடுறாங்க. இவர் பதறேச்சு ஓட்டார். யார் கமருதி, அப்பா பெரிய சண்டைப்பா, நம்மளை என்ன ப்ராங்க் பண்ணுறாங்க. இவங்களுக்கு செம்ம ஃப்ளாப். அதாவது இவங்க 2 பேரும் ப்ராங்க் பண்ணி எல்லாரையும் ஏமாத்துறாங்க. ப்ராங்க்னா எப்படி இருக்கணும்னு தெரியுங்களா, கமருதினும் பிரவீன்ராஜும் நம்ம பிரச்சனும் பண்ணாங்க பாருங்கள், அந்த மாதிரி இருக்கணும். எல்லாருமே பதறிட்டாங்க. ஆக்சுவலாக அந்த கான்வர்சேஷன் பார்த்தவங்க எல்லாருக்குமே பயம் வரும். அதுக்கு ஒரு பெரிய வார்னிங்காக கொடுத்தாங்க, அது வேறு விஷயம். அந்த மாதிரி ப்ராங்க் பண்ணோம். அதை விட்டுட்டு இவங்க 2 பேரும் ஏற்கனவே இப்படி ஒட்டிகிட்டு இருக்காங்க. வந்தவங்க எல்லாமே சொல்லிட்டாங்க. இதில் இப்போ இவங்க இந்த காரணத்தை வச்சு சண்டை போடுறாங்களா, இதை நாங்கள் நம்பணுமா அப்படின்னமா இருந்துச்சு. செமையாக இருந்தது. ஆனால் 2 பேரும் சண்டை போட்டாங்கன்னா கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். ஏன்னா அது வந்து பாசிட்டிவ் அமையும் திவ்யாவுக்கு. ஏன்னா கனிக்கு ஒரு வெளியே வந்துட்டு இந்த மாதிரிலாம் கனி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. திவ்யாவும் வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் போல்டாக பேசுகிறாங்கன்னு போயிட்டுருக்கு. அந்த நேரத்தில் கனியை பற்றி திவ்யா வந்து ஒரு சில விஷயங்கள் பேசுகிறாங்கன்னா திவ்யாவுக்கு அது பெரிய பாசிட்டிவ் ஆகும். ஆனால் வராது. ரைட், இதை பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.